குளுக்கோவிட்டா போல்ட்ஸ் வழங்கும் ஜோதா அக்பர். தங்களுக்கு அனைத்தும் தெரியும் அல்லவா சகுனிபாய்? தாங்கள் கூறியதெல்லாம் உண்மை. ஜோதா எங்கிருக்கிறாள் என்று எனக்கு எதுவுமே புரியவில்லை. தாய் என்றால் நிச்சயம் கவலைப்படத்தானே வேண்டும். தன் மகளின் நிலையை நினைத்து ஒரு தாய்க்கு பயம் இருக்கத்தானே செய்யும். ஆம் சகுனிபாய், எனக்கு அவளை பற்றி மிகவும் கவலையாக உள்ளது. தினமும் சூரியன் உதயமானாலும் என் வாழ்க்கையில் என்றும் இருள் சூழ்ந்துதான் உள்ளது சகுனிபாய். ஒரு மனைவியானவள் தன் கணவனிடம் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்று அவளுக்கு தாங்கள் தான் எடுத்துரைத்தீர்கள். என்ன பிரச்சனையாக இருந்தாலும் எந்த ஒரு பெண்ணும் தன் கணவனிடம் கோபித்துக் கொண்டு தன்னுடைய பிறந்த வீட்டை நாடி வந்தால் வீட்டின் கதவு மூடப்பட்டிருக்கும் என்று அவளுக்கு நான் தான் கூறினேன் சகுனிபாய். இந்த பாவிதான் அவளிடம் கூறினேன். இவ்வாறு அனைத்தையும் கூறி ஆமிரின் கதவுகளை நிரந்தரமாக அவளுக்காக மூடிவிட்டாய். நீ யோசிக்கவில்லையா? பிரச்சனை என்று வந்தால் அவள் எங்கு செல்வாள் என்று? தவறு செய்திருந்தாலும் இல்லாவிட்டாலும் மைனாவதி அவள் உனது மகளாவாள். கஷ்ட காலத்தில் நீ அவளுக்கு துணையாக இருந்திருக்க வேண்டாமா? உனது கடமைகளை நீ தட்டி கழித்து விட்டாய். ஆம் சகுனிபாய், தாங்கள் கோருவது சரிதான். நான் சிறிதும் யோசிக்காமல் மிகப்பெரிய தவறை இழைத்து விட்டேன். நான் செய்த பாவத்தின் பலனை என் புதல்வி அனுபவிக்கின்றாள். நான் தங்கள் முன் கை கூப்பி வேண்டி கேட்கிறேன், என் மகளை பற்றிய தகவலை எனக்கு தாருங்கள். ஜோதாவும் அவளது கணவரும் ஒரு சோதனைக்கு உட்பட்டிருக்கிறார்கள். இது காதலுக்கும் நம்பிக்கைக்குமான சோதனை. அவ்விருவரும் இந்த சோதனையை கடந்துதான் ஆக வேண்டும். அதை கடந்து வந்துவிட்டால் அவர்கள் உறவில் ஒரு புது பிணைப்பு உண்டாகும். உங்கள் தகவலின் சாராம்சத்தை என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை. நான் இந்த சமயத்தில் தெரிந்து கொள்ள விரும்புவது என்னவென்றால், எனது மகள் ஜோதாவிற்கு எந்த அசம்பாவிதமும் நடந்துவிடவில்லையே. அவள் எந்த ஒரு இடத்தில் இருந்தாலும் அவள் நலமாக இருப்பாள். அவள் ஆமீரின் இளவரசி. தோல்வியும் வஞ்சனையும் அவளை வீழ்த்திவிட முடியாது. ஆனால் இப்பொழுது நான் என்ன செய்ய வேண்டும் சகுனிபாய்? ஒன்றும் செய்ய வேண்டாம். இது அனைத்தும் அந்த விதியின் விளையாட்டு. என்ன நடக்க வேண்டுமோ அது நடந்தே தீரும். ஒரே இடத்துக்கு செல்லும் யாத்ரீகர்கள் இறுதியில் அந்த இடத்திற்கு சென்று அடைவார்கள். இன்று வேறு வேறு பாதையில் இருந்தாலும் இலக்கை அடையும் பொழுது ஒரே பாதைக்கு வந்து சேருவார்கள். இது அனைத்தும் விதியின் விளையாட்டுத்தான். மீண்டும் இவர்களுக்குள் காதல் பிறக்கத்தான் போகிறது. நீ காளியின் பாதங்களில் சரணடைந்திருக்கிறாள். அவளும் அங்கு பகவானின் பாதங்களில் சரணடைந்திருக்கிறாள். அவள் எந்த இடத்தில் இருந்தாலும் அந்த கண்ணன் அவளுக்கு துணையாக இருப்பான். ஜெய் மா காளி. ஜெய் மா காளி. ஷகன்ஷா அருகே நெருங்காதே. எதற்கும் பயப்பட வேண்டாம். இவர்கள் என் நாட்டு மக்கள் தான். இவர்களால் ஆபத்து எதுவும் இல்லை. வாருங்கள் ஷகன்ஷா, வாருங்கள். பரவாயில்லை, நன்றி. எதற்காக தள்ளி நிற்கிறீர்கள்? என் அருகில் வாருங்கள். பயப்பட வேண்டாம், வாருங்கள். நான் உங்களிடம் ஒன்றை தெரிந்து கொள்ள விரும்புகிறேன். நீங்கள் யாராவது இந்த பக்கமாக ஒரு அப்பாவி பெண் வந்ததை பார்த்தீர்களா, இல்லையா? ஷகன்ஷா, இங்கு பல்லாயிரம் யாத்ரீகர்கள் கடந்து செல்கிறார்கள். தாங்கள் யாரை குறிப்பிடுகிறீர்கள் என்பது எங்களுக்கு எப்படி தெரியும்? அவர் அனைவரையும் விட தனித்துவம் வாய்ந்தவர். அவர் மிகவும் அழகாக இருப்பார், அப்பாவியாகவும் இருப்பார். சில நாட்களுக்கு முன்பு இங்கு ஒரு பெண் வந்திருந்தார். அவர் பெயர் என்னவென்று தெரியுமா? மன்னிக்க வேண்டும் ஷகன்ஷா, நான் அவர் பெயரை கோரவில்லை. பார்க்க மிகவும் அப்பாவியாக இருந்தார். சாதாரண வஸ்திரமே அணிந்திருந்தார். முகம் பிரகாசமாக இருந்தது. பிறகு அவருடைய கையில் கிருஷ்ணனுடைய சிலையும் இருந்தது. அது என் ஜோதா பேகம் தான். அவர் எவ்வழியாக சென்றார்? தாங்கள் எதற்காக அப்படி பார்க்கிறீர்கள்? எனக்கு உங்களது உதவி நிச்சயம் தேவைப்படுகிறது. ஷகன்ஷா, ஒரு நாள் விடியற்காலையில் எவரிடமும் கூறிக்கொள்ளாமல் சென்று விட்டார். எவ்வழியாக சென்றார் என்று எவருக்குமே தெரியாது. எங்கிருந்து எங்கு சென்றிருப்பீர்கள் ஜோதா பேகம்? எங்கே சென்றிருப்பீர்கள்? சரி, இப்போது நம்பிக்கை பிறந்திருக்கிறது. நான் உங்களை சீக்கிரம் கண்டுபிடிப்பேன் ஜோதா பேகம்.
எனக்கு தாங்கள் அளித்த உபசரிப்புக்கு மிக்க நன்றி. நான் இப்போது புறப்படுகிறேன். என்ன வேண்டும் ரேஷம் கான்? நீங்க என்ன செய்கின்றாய்? மகாராணியாரின் அறையின் திரையின் வண்ணத்தை பார்க்க வந்தேன், அவ்வளவுதான். தஸ்லீன், என்னோடு வா. ஹுசூர், மகாராணியார் வெளியே செல்கிறார்கள். இதுதான் நல்ல சந்தர்ப்பம். நீ வெளியில் சென்று காத்திரு. பூட்டி இருக்கிறதே, என்ன செய்வது? இந்த பூட்டின் சாவி எங்கே இருக்கிறது? சாவி எங்கே இருக்கக்கூடும்? சாவி இதில் நகைகள் தான் இருக்கிறது. என்ன செய்வது? எனக்கு அந்த பத்திரம் கிடைத்தே ஆக வேண்டும். ஆஹா, மகாராணியார் எங்கே வைத்திருக்கிறார்? அதை கண்டுபிடிக்க வேண்டும். இதில் நகைகள் தான் இருக்கிறது. என்ன செய்வது? எனக்கு அந்த பத்திரம் கிடைத்தே ஆக வேண்டும். ஆஹா, மகாராணியார் எங்கே வைத்திருக்கிறார்? அதை கண்டுபிடிக்க வேண்டும். ஹுசூர், சீக்கிரம், மகாராணியார் திரும்பி வந்து கொண்டிருக்கிறார். என்ன இவ்வளவு சீக்கிரத்திலா? இந்த மகாராணிக்கு என்ன ஆயிற்று? தன் அறையிலேயே அடைந்து கிடக்கிறார். ஜோதா இங்கிருந்து சென்றதிலிருந்து இந்த அறையை விட்டு வெளியேறுவதே கிடையாது. ஹுசூர், சீக்கிரமாக எடுங்கள், அவர் திரும்பி வந்து கொண்டிருக்கிறார். ஹுசூர், தாங்கள் தீவிரமாக எதை தேடிக் கொண்டிருக்கிறீர்கள்? ரேஷம், என் கட்டளையை பின்பற்றுவதுதான் உன் வேலை, புரிகிறதா? ஹுசூர், சீக்கிரமாக வாருங்கள் ஹுசூர், சீக்கிரம். மகாராணியார் அந்த பத்திரத்தை எங்கேதான் வைத்திருப்பார்? வணக்கம் ஷெஹன்ஷா. தங்களை இங்கு சந்திப்போம் என்று நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. நான் உங்களிடம் ஒன்று கேட்க விரும்புகிறேன். நீங்கள் யாராவது ஒரு பெண்ணை கையில் கிருஷ்ண சிலையுடன் பார்த்தீர்களா? இல்லை சென்ஷா, நாங்கள் அதை போன்று யாரையும் பார்க்கவில்லை. நீங்கள் எங்கே சென்று கொண்டிருக்கிறீர்கள்? நாங்கள் கண்ணனை தரிசிப்பதற்காக மதுராவை நோக்கி சென்று கொண்டிருக்கிறோம். இப்போது எங்களுக்கு விடையளியுங்கள். என்னவாயிற்று ஷெஹன்ஷா? நான் ஜோதா பேகத்தை பற்றி சிறிதளவாவது புரிந்து வைத்திருந்தால் அவர் இப்போது நிச்சயமாக மதுராவில் தான் எங்காவது இருப்பார். நமது உளவு படையினர் கூறிய தகவலின்படி அபுமாலி மதுராவில் இருக்க வேண்டும். பாதுகாப்பில்லாமல் தாங்கள் அங்கே செல்வது உச்சிதமல்ல ஷெஹன்ஷா.
எனக்கு முக்கியமான விஷயம் ஜோதா பேகத்தை தேடி கண்டுபிடிப்பது மட்டும்தான். சித்தம் ஷகன்ஷா. என்ன செய்கிறாய் ஹோஷியார்? இப்படியா கால் அமுக்குவது? அதோடு என்ன குட்காவை செய்திருக்கிறாய்? ஜோதா பேகத்தை நினைத்து உனக்கும் கவலையாக இருக்கிறது போல இருக்கிறது. காலை கூட பிடிக்க முடியாதா? அப்படியெல்லாம் இல்லை ஹுசூர். ஆமாம், என்ன விஷயம்? மிகவும் சங்கடமாக தோன்றுகிறீர்களே. என்னவென்று சொல்வது ஹோஷியார்? ஜலால் சென்று எத்தனை நாட்கள் ஆகிவிட்டது. எனது ஜலால் ஜோதா பேகத்தின் பின்னால் சென்றிருக்கிறார். அவருக்கு என் ஞாபகமே வரவில்லையா? அப்படி இந்த ஜோதா பேகத்திடம் என்னதான் இருக்கிறது என்று எனக்கு மீண்டும் மீண்டும் நினைக்க தோன்றுகிறது. இந்த ஜலாலுக்கு என்னதான் ஆயிற்று? இதற்கு சிப்பாய்களை அனுப்பியிருக்கலாமே. இவர் எதற்காக செல்ல வேண்டும்? அதுதான் எனக்கும் விளங்கவில்லை ஹுசூர். தாங்கள் என்னவோ மிகவும் அழகானவர், அறிவானவர், தாங்களும் ராஜகுடும்பத்தில் பிறந்தவர். இருப்பினும் ஏன் ஜோதா பேகத்தையே சுற்றுகிறார்? ரஹீம், ஹோஷியார், உடனே இந்த குட்காவை எடுத்து செல், சீக்கிரம். இதோ. ஆதாப் ரஹீம். மன்னித்து விடுங்கள். இவரை உறங்க வைப்பதற்கு நான் எவ்வளவோ முயற்சி செய்தேன். ஆனால் அவர் எழுந்து தங்கள் அறைக்கு ஓடி வந்து விட்டார். பிரச்சனை ஒன்றுமில்லை, நீ செல்லலாம். ரஹீம், ரஹீம், பார்த்து அமரு. ரஹீம், எனது இந்த உடை அசல் பட்டினால் செய்யப்பட்டது. பாழாகிவிடும், எழுந்துரு. நான் உங்கள் மடியில் தான் அமருவேன். சரி, வா, எனது மடியிலேயே நீ அமர்ந்து கொள். கூறு, என்ன வேண்டும் உனக்கு? சின்னம்மா அவர்கள் இந்த கோட்டையை விட்டு சென்றதிலிருந்து எனக்கு எந்த வேலையும் விடவில்லை. அவர் எனக்கு நல்ல நல்ல கதைகள் எல்லாம் கூறுவார். என்னுடன் எத்தனையோ விளையாட்டுகள் விளையாடி இருக்கிறார். தாங்கள் அறிவீர்களா இருக்கையா அம்மா? எனக்கு தினமும் தாலாட்டு பாடி என்னை உறங்க வைப்பார். அவர் எங்கு சென்றார் என்று தெரியவில்லை. தாங்களாவது எனக்கு கதை கூறுங்கள், எனக்கு உறக்கம் வரவில்லை. ரஹீம், இப்பொழுது எந்த கதையும் என் ஞாபகத்தில் இல்லை. இருந்தாலும் நான் ஞாபகப்படுத்தி பார்க்கிறேன். சரி, கூறு, எந்த கதை உனக்கு மிகவும் பிடிக்கும்? எனக்கு சின்ன அம்மாவின் எந்த ஒரு கதையும் பிடிக்கும். ஆனால் நான் உனது சின்ன அம்மா இல்லை. நான் மாளிகையை விட்டு வந்தும் என்னால் அங்கு இருப்பவர்களை மறக்க முடியவில்லை. நான் என்ன கூற வந்தேன் என்றால், உனக்கு எந்த விதமான கதை பிடிக்கும் என்பதை என்னிடம் கூறு. அதை நான் கூற முயற்சிக்கிறேன். நான் கேட்க விரும்பும் கதையையே தாங்கள் எனக்கு கூறுவீர்களா? சின்ன அம்மா எனக்கு ஷெஹன்ஷாவின் கதைகளைத்தான் கூறுவார். ஆனால் இன்று உன்னுடைய ருக்கையா அம்மா மிகவும் நல்ல கதையை கூறப்போகிறேன். இந்த கதையில் உலகத்தில் மிகப்பெரிய அந்தப்புறம், அதை ஆண்ட ஒரு மகாராணியின் கதையை நீ கேட்கப் போகிறாய். அதை நிர்வகிக்கும் பொழுது தினமும் பல பல சவால்களை சந்திக்க வேண்டியிருந்தது. யாருடைய ஞாபகம் அதிகமாக வருகின்றது? அனைவரின் ஞாபகமும் வருகின்றது. ஆனால் தற்சமயம் ரஹீம் ஞாபகம்தான் அதிகமாக வருகின்றது. அவனுக்கு இந்த நேரத்தில் நான் நிறைய கதைகள் கூறுவேன். ரஹீமா? அது யார்? நீ ராஜபுத்திரி இல்லையா? முகலாயரா?
யாருடைய ஞாபகம் அதிகமாக வருகின்றது? அனைவரின் ஞாபகமும் வருகின்றது. ஆனால் தற்சமயம் ரஹீம் ஞாபகம்தான் அதிகமாக வருகின்றது. அவனுக்கு இந்த நேரத்தில் நான் நிறைய கதைகள் கூறுவேன். ரஹீமா? அது யார்? நீ ராஜபுத்திரி இல்லையா? முகலாயரா? இல்லை இல்லை, நான் ராஜபுத்திரி தான். அந்த ரஹீம் என் பக்கத்து வீட்டில் இருக்கும் பாலகன். அப்படியா? சரி, நீ அவனுக்கு என்ன கதைகள் கூறுவாய்? என்னுடைய கதைகள் ஷெஹன்ஷா அவர்களை மையமாக கொண்டது. முகலாய ராஜ்யத்தின் ஷெஹன்ஷா இருக்கிறாரே, அவரை பற்றிய கதைகள். ஆனால் உனக்கு அவரை பற்றிய விவரங்கள் எவ்வாறு தெரிய வந்தது? எனக்கு அவரை பற்றி எவ்வாறு தெரியும்? நான் கதைகள் தானே கூறுகிறேன், அனைத்தும் கற்பனை தான். அதுவும் உண்மைதான். நான் ஒன்று கேட்கவா? அனைவரும் உன்னை வெகுளி என்கிறார்கள். ஏன் அவ்வாறு கூறுகிறார்கள்? நீ மிகவும் புத்திசாலி. அப்படியா? நீ மிகவும் நல்லவள். என்னவாயிற்று ரஹீம்? இது என்ன கதை? இதில் எப்பொழுதும் மிருகங்கள் சண்டையிட்டுக் கொண்டு இருக்கிறார்கள். இதனால் அனைவருக்கும் தொல்லைதான் ஏற்படும். எனக்கு இந்த கதை பிடிக்கவில்லை. என்ன இப்படி கூறிவிட்டாய் ரஹீம்? இந்த கதையின் வேகம் மிகவும் நல்லவள். இல்லை, அவள் நல்லவள் இல்லை. எனக்கு இந்த கதை பிடிக்கவில்லை. சின்ன அம்மா கூறும் கதைகளை தான் நான் எப்பொழுதும் கேட்க விரும்புகிறேன். நான் இங்கிருந்து கிளம்புகிறேன். குதாஃபிஸ். ஜோதா 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 ஜோதா, போதும். எங்கு பார்த்தாலும் யாரை பார்த்தாலும் அனைவருக்கும் ஜோதாவை பற்றி தான் கவலை. ஆனால் ஆனால் என்னை பற்றி இங்கு யாருக்குமே கவலை இல்லை. எந்தாருங்கள் உசூர். இடையூறுக்கு மன்னிக்க வேண்டும் ஷகன்ஷா. நாம் இவ்வாறு தனியாக மேற்கொண்டு செல்வது நல்லதல்ல. மற்ற சேனைகளுக்காக நாம் காத்திருக்கலாம். அதுவரை தாங்கள் ஓய்வெடுத்துக் கொள்ளலாமே. இல்லை, பரவாயில்லை. எனக்கு ஓய்வு எதுவும் தேவையில்லை. அதோடு என் பாதுகாப்பை பற்றி கவலைப்பட வேண்டாம். இது கிருஷ்ணரின் நகரமாகும். இங்கு அனைவரும் கிருஷ்ணன் மீது பக்தியோடு வருகிறார்கள். அதனால் எனக்கு எந்த ஆபத்தும் ஏற்படாது. ஏனென்றால் இங்கு முழு நம்பிக்கையோடு வருபவர்களின் பிரார்த்தனைகள் நிறைவேறும் என்ற ஐதீகம் உள்ளது. என் விருப்பமும் நிறைவேறும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. ஜோதா பேகம், நீங்கள் நிச்சயம் இங்கேதான் இருக்கிறீர்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. ஷெஹனாஸ் எங்கிருக்கிறாள்? சரி, வாருங்கள். யமுனாவில் குளித்துவிட்டு தரிசனத்திற்கு செல்வோம். வாருங்கள்.
உங்களுக்கு தெரியுமா ஷெஹன்ஷா, சகோதரனுக்காக நடக்கும் பண்டிகையில் யமுனை நதியில் மூழ்கி எழுவார்கள். விரும்புவது நிறைவேறும் என்பார்கள். ஒவ்வொரு வருடமும் சகோதரர்களோடு வந்து நான் யமுனை நதியில் நீராடுவேன். அதோடு சகோதரனும் சகோதரியும் ஒரே நேரத்தில் நதியில் மூழ்கி எழுந்தால் சகோதரனுக்கு எந்தவித தீங்கும் ஏற்படாது என்பார்கள். அதோடு நதியில் மூழ்கும் போது நாம் மிகவும் பக்தியோடும் ஸ்ரத்தையோடும் பிரார்த்தனை செய்து கொண்டால் நம் பாவங்கள் அனைத்தும் தீர்ந்து நாம் நினைத்தது நிறைவேறுமாம். என்னவாயிற்று ஷெஹன்ஷா, நான் கூறுவதை கேட்டு சிரிக்கின்றீர்கள்? ஏனென்றால் சில நேரங்களில் தாங்கள் கூறுவது எனக்கு புரியாது. அப்படியென்றால் சிரிங்கள், நன்றாக சிரித்துக் கொள்ளுங்கள். நான் கூறுவதை நீங்கள் நம்ப வேண்டும் என்று அர்த்தம் அல்ல. கூற வேண்டியதை நான் கூறினேன். இனிமேல் எதுவும் கூற மாட்டேன். எப்போதும் என்னோடு சண்டையிட தயாராக இருப்பீர்களா ஜோதா பேகம்? பிறகு ஏன் எப்பொழுதும் என்னை பார்த்து சிரிக்கின்றீர்கள்? இது பக்தி சம்பந்தப்பட்ட விஷயம், நீங்கள் நம்ப வேண்டும். நன்றாக சிரித்துக் கொள்ளுங்கள். ஆனால் எனக்கு பக்தி மட்டும் குறையவே குறையாது. நான் பூஜிக்கும் கடவுள் மீதும் எங்கள் நதியின் மீதும் எனக்கு முழு நம்பிக்கை உள்ளது. உங்களுக்கு தெரியுமா ஷெஹன்ஷா, இந்த நதியில் மூழ்குவது என்பது அதிர்ஷ்டம் இருந்தால் மட்டும்தான் நடக்கும். ஆனால் இதெல்லாம் உங்களுக்கு புரியாது. உங்களுக்கு சிரிக்க மட்டும்தான் தெரியும். எங்கு செல்கிறீர்கள் ஜோதா பேகம்? நான் வேடிக்கைக்குத்தான் கூறினேன். நான் யமுனா நதியில் புனித நீராடிவிட்டு வருகிறேன். நதியில் தனியாக மூழ்கும் போது மிகுந்த பக்தியுடனும் ஸ்ரத்தையுடனும் பிரார்த்தனை செய்து கொண்டால் அதன் பிறகு நம் பாவம் அனைத்தும் கரைந்து நாம் நினைப்பது நிறைவேறும். யாரா பக்தியோடு மூழ்கினால் நினைத்தது நிறைவேறும் என்று அவர் என்னிடம் கூறினார். எனக்கு ஒரே ஒரு கோரிக்கைதான். எனக்கு என் ஜோதா பேகத்தை திருப்பி கொடுத்து விடுங்கள். என்னால் அவர் இல்லாமல் நிச்சயமாக வாழ முடியாது. நான் அவரை சந்திக்கும்படி செய்யுங்கள் மௌலா. யாக்குதா, ஒரு முறை நான் இந்த பக்கமாக வந்ததை ஜாவிதா பார்த்து விட்டார். இம்முறை யார் கண்ணிலும் படக்கூடாது. ஆதாப். சரியாக இருக்கிறதா? ஆம் உசூர். இவன் ஏதாவது உண்டானா? இல்லை உசூர், நீர் கூட அருந்தவில்லை. நீ நீரையும் உணவையும் உட்கொண்டே ஆக வேண்டும். விருப்பம் இல்லாவிட்டாலும் கட்டாயப்படுத்தியாவது. எப்பொழுது என்னுடைய வேலை முடிகிறதோ அப்பொழுது வரை உன்னை இறக்கக்கூட நான் விடமாட்டேன். ஆகையால் நீ உயிரோடு இருந்துதான் ஆக வேண்டும். என்னுடைய குறிக்கோளை எட்டுவதற்காக நான் எதை செய்ய வேண்டுமானாலும் தயங்க மாட்டேன். ஆணை. அந்த ஆணையை எந்த சூழ்நிலையிலும் நான் அடைந்தேதான் தீருவேன். உனக்கு விருப்பம் இல்லை என்றாலும் நீ உன் வாயை திறந்துதான் தீர வேண்டும். ஏனென்றால்
ஏனென்றால் உன்னிடம் எந்த ஒரு வழியும் இல்லை அல்லவா? இல்லையா? இவன் மீது ஒரு கண் இருக்கட்டும். சித்தம் ஹுசூர். சற்று பொறுங்கள், எனக்கு சில விவரங்கள் தேவை. சிறிது நாட்களுக்கு முன்பாக ஒரு பெண் தனது கையில் கிருஷ்ணர் சிலையோடு இந்த பக்கம் வந்தார்களா? இல்லையே. ஜோதா பேகத்தின் நினைவுகளோடு இப்படி அலைந்து திரிந்து கொண்டிருப்பதுதான் நான் செய்த தவறுக்கான தண்டனை என்று தோன்றுகிறது. ஆனால் அவரோ என் நலனுக்காக எப்போதும் சிந்தித்துக் கொண்டே இருப்பார். நான் மிகப்பெரிய தவறு இழைத்து விட்டேன். அதற்கான தண்டனை தான் இது. எங்கே இருக்கிறீர்கள் ஜோதா பேகம்? எனக்கு தெரியும், நான் செய்த தவறுகளுக்கு மன்னிப்பு கூட கேட்க முடியாதவன் தான். இருப்பினும் மன்னிப்பு கேட்கின்றேன். தயவு செய்து திரும்பி வந்துவிடுங்கள் ஜோதா பேகம். எனக்கு இந்த தண்டனை போதும். சற்று பொறுங்கள், எனக்கு தங்களது உதவி தேவை. கூறுங்கள், தங்களுக்கு நான் எவ்வாறு உதவ முடியும்? தனது கையில் ஒரு கிருஷ்ண சிலையை வைத்துக் கொண்டிருந்த பெண்ணை தான் நான் தேடிக்கொண்டிருக்கிறேன். நான் அவரது உறவினர். அவர் இங்கேதான் வந்திருப்பார் என்று எனக்கு தோன்றுகிறது. இது மதுரா சகோதரரே. இங்கு தினமும் பல்லாயிரக்கணக்கானோர் வந்து போகிறார்கள். இந்த அடையாளத்தை வைத்து கூறுவது மிகவும் கடினம். எனவே எனக்கு விடையளியுங்கள். நான் சென்று கண்ணனை அலங்கரிக்க வேண்டும். இதோ பாருங்கள். கூறுங்கள். ஐயா, இங்கே கோயில் அருகில் பெண்களுக்கான ஆசிரமமும் தங்கும் விடுதியும் உள்ளது. நீங்கள் அங்கு சென்று தேடி பாருங்களேன். தாங்கள் தேடும் நபர் ஒருவேளை அங்கு இருப்பதற்கு அதிக வாய்ப்பு உள்ளது. கோயிலின் வலப்பக்கமாக சற்று தூரம் சென்றால் ஆசிரமம் கண்ணில் படும். மிக்க நன்றி. நல்லது. நான் தங்களுக்கு வாக்களிக்கின்றேன். எவ்வளவு பெரிய கஷ்டம் வந்தாலும் ஒரு வேகமாக முகலாய ராஜ்யத்தின் கௌரவத்தை என்றும் காப்பாற்றுவேன். தங்கள் நம்பிக்கையை நான் உண்மையாக்குவேன். அம்மா ஜோதா, நீ எங்கு சென்று விட்டாய்? நீ சென்றதிலிருந்து என்னால் ஒரு கணம் கூட நிம்மதியாக இருக்க முடியவில்லை. ஜலால் உன் மனதை வேதனைப்படுத்தி விட்டான் என்பதை நான் நன்கு அறிவேன். ஆனால் எதற்காக என்னை தண்டித்து விட்டாய் அம்மா? உன்னை என்னுடைய மகளாக நான் பாவித்தேன். ஆனால் உன்னுடைய அம்மாவான என்னை பற்றி நீ ஏன் சிந்திக்கவே இல்லை? ஏன்? ஆதாப் மகாராணி அவர்களே, ஹட்கா அவர்கள் வந்திருக்கிறார். தங்களை சந்திப்பதற்கு அனுமதி கோருகிறார். அவரை மரியாதையோடு அனுப்புவேன். ஆதாப் மகாராணி அவர்களே. ஆதாப் ஹட்கா அவர்களே, என்ன விஷயமாக தாங்கள் இங்கு வந்துள்ளீர்கள்? தங்களுக்கு இடையூறு விளைவித்ததுக்கு மன்னியுங்கள். ஆனால் முக்கியமான விஷயம் என்பதால் தான் தங்களிடம் கூறிவிட்டு செல்ல வந்தேன். அப்படி என்ன முக்கியமான விஷயம்? ஹுசூர், கஜானாவின் கணக்குகளில் குழப்பம் உள்ளது. இதை எவ்வாறு தங்களிடம் கூறுவதென்று தெரியவில்லை. அப்படி என்ன நடந்தது ஹட்கா அவர்களே? தயக்கமில்லாமல் தாங்கள் கூறுங்கள். ஹுசூர், சுங்கவரி மற்றும் கப்பம் வசூலிக்கப்படும் கணக்குகளில் மிகவும் குழப்பமாக உள்ளது. பல நன்கொடைகள், பரிசுகளை பற்றி கணக்கே இல்லை. அது மட்டுமல்லாமல் இதற்கான ரசீதுகளிலும் கையொப்பமே இல்லை. ஷெஹன்ஷா திரும்பி வந்தவுடன் இதை பற்றி அவரிடம் கூறலாம் என்று இருந்தேன். ஆனால் பிரச்சனை பெரிதாக வளர்ந்து விட்டது. அதனால் தான் தங்களிடம் கூறலாம் என்று வந்தேன். அக்கா அவர்களே, ஜலால் அந்த பொறுப்பை தங்களிடம் ஒப்படைத்திருக்கிறான். ஆகையால் தாங்கள் அதை விசாரிக்கலாம். தேவைப்பட்டால் மகாமங்காவிடம் கூறுங்கள். அவர் தங்களுக்கு தகுந்த ஆலோசனையை வழங்குவார். தாங்கள் என்ன யோசிக்கிறீர்கள்? மங்காவின் உதவியை நாடுவதில் ஏதேனும் பிரச்சனையா? ஆம், பிரச்சனைதான் மகாராணி அவர்களே. நடந்த குழப்பங்களின் பின்னணியில் யார் இருக்கிறார்கள் என்பதை தெரிந்து கொண்ட பின்புதான் அவரை நாடுவது உச்சிதமல்ல என்று தோன்றுகிறது. ஏன் அவரின் உதவியை நாட வேண்டாம் என்று தாங்கள் ஏன் முடிவெடுத்திருக்கிறீர்கள்? ஆதம் கான்
என்ன? ஆகையால் தான் நான் தங்களை தொந்தரவு செய்ய வேண்டியதாயிற்று. அட்கா அவர்களே, ஜலால் இந்த மிகப்பெரிய பொறுப்பை தங்களிடம் ஏன் ஒப்படைத்தான் என்று தங்களுக்கு தெரியுமா? தங்கள் விசுவாசத்தின் மீதும் திறமையின் மீதும் அவன் மிகப்பெரிய நம்பிக்கை வைத்துள்ளான். தங்கள் கடமையை தாங்கள் தொடர்ந்து செய்யுங்கள் அட்கா அவர்களே. ஆதம் கானின் இடத்தில் நானே இருந்தாலும் கூட அப்பொழுதும் தாங்கள் தங்கள் கடமையை நிறைவேற்ற வேண்டும். எதற்காகவும் சட்டத்தை நாம் தொலைத்துவிடக் கூடாது. குற்றவாளி எப்பொழுதும் குற்றவாளிதான். உங்கள் மீது ஜலால் மிகவும் நம்பிக்கை கொண்டுள்ளான். தங்களுக்கு நியாயம் எது என்று நினைக்கிறீர்களோ அதை தாராளமாக செய்யுங்கள். எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. தாங்கள் எடுக்கும் முடிவை ஜலால் நிச்சயம் ஏற்றுக்கொள்வான். நன்றி மகாராணி அவர்களே. நீங்கள் எனக்கு வழங்கிய ஆலோசனைக்கு நான் கடமைப்பட்டவனாக இருப்பேன். ஆதாப். பத்து நாட்களில் தாங்கள் கூறியவாறு எந்த பெண்ணும் வரவில்லையே. மிக்க நன்றி. வணக்கம். கூறுங்கள், உங்களுக்கு நான் என்ன உதவி செய்ய வேண்டும்? அது என்னவென்றால், நான் இங்கு ஒருவரை தேடி வந்திருக்கிறேன். அவர் உங்களுடைய ஆசிரமத்தில் இருக்கக்கூடுமா? இங்கு அதுபோன்று பலர் இருக்கிறார்கள். நீங்கள் யாரை கூறுகிறீர்கள்? சுமார் 10-15 நாட்களுக்கு முன்பாக ஒரு அவலை பெண் இங்கு தன் கையில் கிருஷ்ணர் சிலையோடு வந்தாரா? இங்கு ஒரு பெண்மணி வந்தார். அவர் கையில் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் சிலை இருந்தது. அவர் எங்கிருக்கிறார்? நான் அவரை சந்திக்கலாமா? நான் அவரது உறவினர். அவர் மீது எனக்கு அக்கறை இருப்பதால் அழைத்துச் செல்ல வந்துள்ளேன். சரியாகட்டும், வாருங்கள் என்னோடு. என்னுடைய தேடல் முடிவுக்கு வந்துவிட்டது என்று நம்புகிறேன். அவர் இப்போது எங்கிருக்கிறார்? அதோ தெரிகிறதே அந்த குடில். அவர் அங்குதான் இருப்பார். துளசி, இங்கிருந்து தங்களை துளசி அழைத்துச் செல்வாள். துளசி, இவரை அதோ தெரிகிறதே அந்த குடிலுக்கு அழைத்துச் செல். நன்றி. ஜோதா பேகம், யார் யார் நீ? இங்கே என்ன செய்கிறாய்? என்னை மன்னித்து விடுங்கள். நான் ஒருவரை தேடி வந்தேன். அவர்தான் நீங்கள் என்று நினைத்தேன். இந்த சிலை இது என்னுடையது. நான் யாருக்கும் தர மாட்டேன். உனக்கும் தர மாட்டேன். நீங்கள் பதட்டப்படாதீர்கள். நான் இதை எடுத்துக்கொள்ள மாட்டேன். நான் ஒருவரை தேடிதான் இங்கு வந்தேன். அப்படியா? நீ இவரை தான் தேடுகிறாயா? அப்படி என்றால் உனக்கு இந்த சிலை தேவையில்லையே. இவர்தான் எங்கும் இருப்பாரே. உனக்குள்ளும் இருப்பார், உனக்கு வெளியும் இருப்பார், மேலேயும் இருப்பார், உனக்கு பின்புறமும் இருப்பார். நன்றி. அந்த பெண்மணியைத்தான் தாங்கள் தேடி வந்தீர்களா? இல்லை, நான் இன்னும் பல பரீட்சைகளை எதிர்கொள்ள வேண்டியிருக்கிறது. எனக்கு ஒன்றும் விளங்கவில்லையே. என்னவாயிற்று? ஒன்றுமில்லை. உங்கள் உதவிக்கு மிக்க நன்றி.
என்னவாயிற்று ஷெஹனாஸ்? ஏன் பதட்டமாக இருக்கிறீர்கள்? லக்ஷ்மி, நீ தண்ணீர் எடுத்து வர சென்றாய் அல்லவா? அப்பொழுது ஒரு பைத்தியம் இவரை எடுத்து செல்வதற்கு வந்தான். அப்படியா? சரி, முதலில் பகவானை அவருடைய இடத்தில் வையுங்கள். லக்ஷ்மி, இன்று மாலை நாம் ஹோலிகாவை எரிக்கும் பூஜைக்கு செல்கிறோம் அல்லவா? நிச்சயம் செல்வோம். ஷகன்ஷா, நம்பிக்கையை தளர விடாதீர்கள். விரைவாக ஜோதா பேகத்தை கண்டுபிடித்து விடுவோம். அவர்களை தங்கள் முன்பு கொண்டு வந்து நிறுத்துவோம். எனக்கு ஆறுதல் கூறியதற்கு மிக்க நன்றி. ஆனால் நமது முக்கிய வேலை இப்போது ஜோதா பேகத்தை தேடுவது. அதனால் நான் கூறுவது என்னவென்றால், நீங்கள் இருவரும் வேறு திசையில் சென்று அவரை தேடி பாருங்கள். நான் இவ்வழியாக சென்று தேடுகிறேன். ஆனால் ஷகன்ஷா, என்னை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம். நாம் தனித்தனியாக சென்றால் நேரம் குறைவாக செலவாகும். அது மட்டுமல்ல, ஒரே நேரத்தில் பல இடங்களில் நாம் தேட முடியும். சித்தம் ஷகன்ஷா. தாங்கள் எங்கே இருக்கிறீர்கள் ஜோதா பேகம்? ஷகன்ஷா, நம்பிக்கையை தளர விடாதீர்கள். விரைவாக ஜோதா பேகத்தை கண்டுபிடித்து விடுவோம். அவர்களை தங்கள் முன்பு கொண்டு வந்து நிறுத்துவோம். எனக்கு ஆறுதல் கூறியதற்கு மிக்க நன்றி. ஆனால் நமது முக்கிய வேலை இப்போது ஜோதா பேகத்தை தேடுவது. அதனால் நான் கூறுவது என்னவென்றால், நீங்கள் இருவரும் வேறு திசையில் சென்று அவரை தேடி பாருங்கள். நான் இவ்வழியாக சென்று தேடுகிறேன். ஆனால் ஷகன்ஷா, என்னை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம். நாம் தனித்தனியாக சென்றால் நேரம் குறைவாக செலவாகும். அது மட்டுமல்ல, ஒரே நேரத்தில் பல இடங்களில் நாம் தேட முடியும். சித்தம் ஷகன்ஷா. தாங்கள் எங்கே இருக்கிறீர்கள் ஜோதா பேகம்? ஹட்கா அவர்களே, தாங்கள் என்னை அழைத்தீர்களாமே, என்ன விஷயம்? ஆம், தங்களிடம் ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேச வேண்டும். இடையூறு இழைத்து பேசும் அளவிற்கு அப்படி என்ன முக்கியமான விஷயம்? இடையூறில் சிக்கிக் கொண்டிருப்பது தாங்கள்தான். ராஜ்யத்தின் வரவு செலவு கணக்குகளை நான் பார்த்து விட்டேன். இருக்கட்டும், அதற்காக நான் என்ன செய்ய வேண்டும்? கொடுக்கல் வாங்கலுக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம்? அழைத்திருப்பது நானாக இருப்பதால் நீங்கள் என் கேள்விகளுக்கு பதிலளித்தால் போதும். என்ன கூறினீர்கள்? என்னை நீங்கள் பணியில் அமர்த்தவில்லை. என்னிடம் ஜாக்கிரதையாக பேசுங்கள். எல்லைகளை மறந்து விடாதீர்கள் ஆதாம் கான். ஆகையால் தான் தங்களை அழைத்து வர கூறினேன். இல்லை என்றால் தங்களை இழுத்து வர கூறியிருப்பேன். கஜானாவின் கணக்குகள், கப்பம், சுங்க வரிகள், பரிசுகள், அனைத்து கணக்குகளிலும் பெரும் குழப்பம் உள்ளது. இதெல்லாம் கணக்கெழுதுபவரின் வேலை. இது இவனுடைய தவறு. என்னை மன்னித்து விடுங்கள் உசு. ஆனால் என் கணக்கில் எந்த தவறும் இல்லையே. இதை நானே பலமுறை பார்த்து விட்டேன். நீங்கள் வசூலித்து செலுத்திய கப்பம் மற்றும் சுங்கவரி கணக்குகளின் தொகைகளில் மிகப்பெரிய வித்தியாசம் உள்ளது. என்ன கூற வருகிறீர்கள்? ஊழல் செய்தேன் என்கிறீர்களா? நான் யார் என்று தெரியுமா? மகா மந்திரியின் மகன் நான் ஷெகன்ஷாவில் அமர்த்தப்பட்ட அதிகாரி. உங்களை பற்றிய செல்வாக்கை நான் கேட்கவில்லை. நான் கேட்கும் கேள்விகளுக்கு பதிலை மட்டும் தாங்கள் கூறுங்கள். என்னை கேள்வி கேட்கும் அதிகாரத்தை தங்களுக்கு யார் கொடுத்தார்? ஷெகன்ஷாவே சுயமாக கஜானாவின் கணக்குகளை சரிபார்க்க என்னிடம் கூறினார். அதைத்தான் செய்து கொண்டிருக்கிறேன். நிறுத்துங்கள். நான் ஷெகன்ஷாவிடமே பேசிக் கொள்கிறேன். அதஹாம், நில். என்ன ஆயிற்று அதஹாம்? ஹட்கா அவர்களை என்ன ஆயிற்று? மகாமந்திரி அவர்களே, ஆதம் கானுக்கு மரியாதை கற்றுத்தாருங்கள். இந்த ஊழலை பற்றி தெரிந்து கொள்ள நான் அவரிடம் விசாரணை செய்ய வேண்டும் என்று நினைத்தேன். ஆனால் இவர் நான் கூறுவதை கேட்க மறுக்கின்றார். நான் கேட்ட கேள்விகளுக்கும் பதிலை கூற மறுக்கிறார். ஹட்கா அவர்களே, நான் இப்போது உங்களுடன் தனிமையில் பேச சாத்தியமாகுமா? சொல்லுங்கள், என்ன ஆயிற்று? தாங்கள் இவரிடம் கூறுங்கள். என்னுடைய விசாரணைக்கு ஒத்துழைக்க சொல்லுங்கள். இல்லை என்றால் என்ன? அதஹாம், நான் தான் பேசுகிறேனே. நான் பேசுகிறேன். என்னதான் பிரச்சனை என்று கூற முடியுமா? கஜானாவில் செலுத்தப்பட வேண்டிய மொத்த தொகையில் பெரும் வித்தியாசம் உள்ளது. ஆதாம் கானின் ஆட்சியில் இருக்கும் பிராந்தியத்தில் தான் நான் கூறும் ஊழல்கள் நடந்துள்ளது. மீண்டும் மீண்டும் என் மீது குற்றம் சுமத்துகிறான் தாயே. நான் போதும் அதஹாம், போதும். அட்கா அவர்களே,
என்னுடைய மகன் ஆதகம் கானிற்காக நான் தங்களிடம் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன். எனக்கு வெட்கமாக இருக்கிறது. நான் உங்களுக்கு வாக்களிக்கிறேன். என்னுடைய மகனுக்கு புரியும் வண்ணம் நான் எடுத்துரைக்கிறேன். நல்லது மகாமந்திரியாரே, தாங்கள் இவருக்கு புரிய வையுங்கள். நான் கேள்விகளை கேட்கும் பொழுதே இவர் பதிலை கூற வேண்டும். ஷெகன்ஷா இதில் தலையிட்டால் அது நிச்சயம் ஆதாம் கானிற்கு நல்லதாக இருக்காது. ஒருவேளை அப்படி நடந்தால் ஆதாம் கானிற்கும் தங்களுக்கும் ஏற்பட போகும் அவமானத்தை யாராலும் தடுக்க முடியாது. தாயே, எவ்வளவு குருதி வழிகின்றது. ஏன் இவ்வாறு செய்தீர்கள் தாயே? நீ ரத்தம் சிந்துவதை பார்ப்பதை விட நான் ரத்தம் சிந்துவதே மேல். நியாயப்படி ரத்தம் சிந்த வேண்டியது அந்த ஹட்காதான். அவனுக்கு என்ன தகுதி இருக்கிறது? ஏன் என்னை கேள்வி கேட்கிறான்? ஷெஹன்ஷாவின் நெருங்கிய மந்திரி, ஷெஹன்ஷாவின் விசுவாசத்திற்கென்றே வாழ்ந்து வரும் குடும்பத்தை சார்ந்தவர் அவர். மறைந்த பெஹரம் கானிற்கு பிறகு முகலாய பேரரசை காப்பாற்றும் ரட்சகனாக அட்காவை தான் ஷெஹன்ஷா நினைக்கிறார். இது தெரிந்திருந்தும் ஏன் இப்படி செய்கிறாய்? இது தவறு ஆதம். அட்கா அவர்களுக்கு எதிராக நீ செயல்பட்டால் ஜலால் உன்னை விட்டு வைக்க மாட்டான். நீ பொறுமையாக நடந்து கொள்வாய் என்று என்னிடம் வாக்களித்திருந்தாய். இதுதான் உன்னுடைய பொறுமையின் அழகா? வாக்கை நிறைவேற்ற மாட்டாயா? கேட்கவில்லை என்றால் உன் உயிரை போய்விடும். பிறகு நானும் இறந்து விடுவேன். உன்னிடம் பிச்சையாக கேட்கிறேன் ஆதம். தயவு செய்து நான் கூறுவதை கேள். இந்த ஊழலில் உன் பெயர் அடிபடாதவாறு பார்த்துக்கொள். சரி தாயே, சரி. தாங்கள் கூறியபடி கேட்கிறேன். வாருங்கள், வாருங்கள். வந்து இப்படி அமருங்கள். நீ உன் கோபத்தை கேட்கிறேன் தாயே. வைத்தியரை அடையுங்கள். இவள் குற்றம் செய்தவள். இவள் ஒரு பாவி, நடத்தை கட்டவள். நமது சாஸ்திர சம்பிரதாயங்களுக்கு இவள் களங்கத்தை ஏற்படுத்தி விட்டாள். இவள் ஒரு விதவை. ஆனால் இன்னொரு ஆடவனை காதலித்து பாவம் இழைத்து விட்டாள். நமது சாஸ்திர சம்பிரதாயப்படி இவள் உடன்கட்டை ஏறி இருக்க வேண்டும். மாறாக இவள் இன்னொருவனுடன் காதல் லீலைகளை புரிந்து கொண்டிருக்கிறாள். பத்தினி தர்மம் என்ற விதியை இவள் அடியோடு மறந்து விட்டாள். இது கலியுகம் அல்லவா? இருப்பினும் தர்மம் அழிய நான் விட மாட்டேன். தர்மம் காக்கப்பட வேண்டும் என்று ஹோலிகாவுடன் சேர்ந்து இவளும் பஸ்மமாக எரிக்கப்பட வேண்டும். தலைவர் சரியாகத்தான் கூறுகின்றார். இந்த பாவி உயிரோடு இருந்தால் நம்முடைய சமுதாயத்திற்கும் இங்கிருக்கும் பெண்களுக்கும் ஒரு தவறான உதாரணமாக மாறிவிடுவாள். நம் சமுதாயத்தை காப்பதற்காக இவளை கொன்றாக வேண்டும். ஆம், இவள் கொல்லப்பட வேண்டும். இவள் ஒரு மானம் கெட்டவள். இவள் ஒரு நடத்தை கெட்டவள். நீதியை நிலைநாட்டுவது நமது கடமையாகும். இவள் மாபெரும் குற்றம் புரிந்தவள். இவளை விடக்கூடாது. லட்சுமி, இங்க என்ன நடக்கிறது? இவளை இப்பொழுது தண்டிக்க போகிறார்களா? தெரியவில்லையே. ஒருவரை இவ்வாறு செய்வது மிகப்பெரிய குற்றமாகும். ஷெஹனாஸ், அவர்களை விடுங்கள், விடுங்கள், விடுங்கள் அவர்களை. ராட்சசர்களே, இவர் அப்படி என்ன தவறு செய்து விட்டார்? இவர் என்ன குற்றம் இழைத்தார்? நீங்கள் அனைவரும் தான் குற்றவாளி. நீங்கள் தான் பாவிகள். இவள் நம்மையே பாவிகள் என்கிறார். பிறகு கூறாமல் கொடுமைக்காரர்களை உங்கள் அனைவருக்கும் தான் தண்டனை கொடுக்க வேண்டும். உங்கள் அனைவரையும் தான் உயிரோடு கொளுத்த வேண்டும். நாம் இந்த பெண்ணை பிறகு தண்டித்துக் கொள்ளலாம். இவளை ஆதரித்து பேசுபவளை முதலில் தண்டித்து விட வேண்டும். நிறுத்துங்கள், அனைவரும் நிறுத்துங்கள். இந்த அவலை பெண்ணை அடிப்பதுதான் உங்கள் வீரமா? அனைவரும் நிறுத்துங்கள், நிறுத்துங்கள், நிறுத்துங்கள். உங்களுக்கு என்ன பைத்தியமா? இப்படித்தான் ஒரு பெண்ணை அடிப்பீர்களா? ஷெஹன்ஷா, எங்க